பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள கர்த்தராக இருக்கிறார். அவ்விதமாக அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நேசித்து காலைதோறும் நம்மை விசாரித்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவர் வானத்தில் தமது மேல் அறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் வானத்தில் தம்முடைய மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேவனாகிய கர்த்தர் சமுத்திரத்தின் தண்ணீரை வரவழைத்து மழை என்கிற பெயரிலே அவர் அதை பூமியின் விசாலத்தில் அவர் ஊற்றுகிற தேவன். பர்வதங்களில் ஊற்றுகிறார், மலைகளில் ஊற்றுகிறார், மனுஷர் இருக்கிற இடங்களில் ஊற்றுகிறார், இல்லாத இடங்களிலும் ஊற்றுகிறார். புல் முளைக்கும்படியாக இந்த காரியங்களை அங்கு அவர் செய்கிறார் என்று பார்க்கிறார். அற்புதமான காரியத்தை செய்கிறார். அதை சங்கீதக்காரன் 104வது சங்கீதத்தில் சொல்லுகிறான். 13வது வசனம். தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார், மது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. தேவனுடைய கிரியை தன்னுடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். அவருடைய கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. இந்த அருமையான அதிகாலை நேரத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் பூமியை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எதற்காக? அவருடைய ஜனங்கள் சுபிட்சமாய் வாழ வேண்டும். மனுபுத்திரர் யாவரும் நன்றாக புசித்து குடித்து சுபிட்சமாய் வாழ வேண்டும் என்கிறதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறார் என்று பார்க்கிறார். மனுஷனுக்கு உபயோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கிறார், மிருக ஜீவன்களுக்கு புல்லை கொடுக்கிறார், அதிசயமான காரியங்களை செய்கிறார். அந்த மழை மிகவும் அற்புதமாக துளி துளியாக பெய்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. யோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 34வது அதிகாரம் 28வது வசனத்தில், மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ, பனித்துளிகளை ஜெனிப்பித்தவர் யார் என்று கேட்கிறார். மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ, பனித்துளிகளை ஜெனிப்பித்தவர் யார்? இதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் தான் செய்கிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் தான் செய்கிறார். எல்லாம் நமக்காக செய்கிறார். பூமியை செழிப்பாக்கும்படி, நல்ல பயிர்கள் பூமியிலிருந்து முளைத்து நமக்கு பலன் கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறார் என்று பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் 14வது அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில், புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ, அல்லது வானங்கள் தானாய் மலைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர் என்று சொல்லுகிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவோ இவைகளை செய்கிறீர், நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு காத்திருப்போம். காலைதோறும் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். தேவனுடைய வேலைக்காக காத்திருப்போம். இதெல்லாம் செய்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த இரவெல்லாம் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து புதிய நாளை தந்து ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துகிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது எங்களுக்கு ஆகாரம் தேவை. நீர் அதற்காக ஆண்டவரே மழையின் மூலமாக சமுத்திரத்தின் ஜலத்தை எடுத்து அதை மழையாக பூமியின் விசாலத்திலே ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீரே எங்களுக்கு மழையை கொடுக்கிறவர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டுதோறும் தப்பாமல் தவறாமல் பயிர் வகைகளை முளைவிக்க பண்ணுகிறீர், மழையை கொடுக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், உடைய பிள்ளைகள் திருப்தியாய் சாப்பிட செய்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து இவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரங்களை கொடுத்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.